தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் தேவா நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். அரசாணை வெளியிடப்படும் என்று நான் சொல்லியிருந்தேன். அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது, எந்த மாவட்டமாக இருந்தாலும் அதை கொண்டாட முடியும், அதற்கான பயிற்சிகள் கொடுக்க முடியும், எல்லா ஆண்டும் கொண்டாட முடியும் என்று வழங்கியிருக்கு. ஒரு முழுமை பெற்ற ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு வீர விளையாட்டு, தமிழர்களுக்கு சொந்தமான வீர விளையாட்டை அடையாளம் தெரியாமல் அழிப்பதற்கு தயாராக இருந்த நேரத்தில் அதனை மீண்டும் பெற்று தந்திருக்கின்றார் நம்முடைய பிரதமர். முழுமையாக எந்தவித சிதைவும் இல்லாத வகையில் பெற்று தந்திருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்காக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, இப்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய அந்த சட்டம் அவசர சட்டமாக வெளியாக இருக்கிறதா அல்லது கடந்த ஆண்டை போல நடக்கும் ஏதாவது மாறுபாடுகள் இருக்கும்? அரசாணையில் தான் வந்திருக்குது. எல்லா ஆண்டும் கொண்டாடலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இதில் such event shall take place in any district where it is being traditionally held annually. Such place explicitly permitted by the district collector or the district magistrate. இது எல்லாம் நேரத்தில் உள்ளது தான். அப்படி வழங்கியிருக்கு. முன்னாடி எப்படி கொண்டாடிருந்தோமோ அதே போல். அதாவது கடந்த ஆண்டு இதற்கு முன்பாக, அதாவது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுகள் போல, அதாவது எந்த விதமான விதிமுறைகள் மாறுபாடுகள் இல்லாமல் இது நடைபெறும்னு உறுதியான போலாமா? ஆமாம், நிச்சயமாக. இதற்கு முன்பாக எப்படி வச்சுருந்தாங்களோ அதே போல் நடத்துறது. இல்லை, எந்த விதமான ஒரு இடர்பாடுக்கும் வாய்ப்பு இல்லை.